ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாஸ்டரிங் டிஎன்பிசி ஜிஎஸ் வித் சந்தோஷ். ஸோ நமக்கு இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் மற்றும் வங்கி, மணி அண்ட் பேங்கிங் என்ற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 டாபிக் முடிச்சிட்டேன். அதாவது என்னென்ன டாபிக்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, பொருளாதாரத்தின் இயல்பு, அதுக்கு அடுத்தது தேசிய வருமானம் சொல்லிட்டு 2 டாபிக் நான் முடிச்சிட்டேன். நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் அந்த டாப்பிக்கில். ஸோ அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த பேசிக் கான்செப்ட்லாம் புரிஞ்சாதான் நமக்கு அடுத்தடுத்த வர டாபிக்ஸில் புரியும். எஸ்பெஷலி எக்கனாமிக்ஸில் கண்டினியூட்டி இல்லைனா ப்ராப்பராக கற்றுக்க முடியாது. சரியா? ஸோ எக்கனாமிக்ஸ்க்கு நிறைய நோட்ஸ் இல்லை ஸ்கூல் புக்கில். நான் நிறைய அவுட் சோர்ஸ், அதாவது அதாவது எந்தெந்த டாப்பிக்லாம் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்களோ அது சம்மந்தமான டாபிக்ஸ் ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஸோ அந்த டாபிக்ஸை வெளியே இருந்து எடுத்து உங்களுக்கு கம்பைல் பண்ணி இப்படி படித்தா உங்களுக்கு புரியுன்ற மாதிரி தான் என்னோட நோட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் கம்மி, அதனால் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ. ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பணம் மற்றும் வங்கியை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் பணம் அந்த கான்செப்ட் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? மணின்ற டாபிக்ஸில் சப் டாபிக்ஸில் என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா பேங்கிங்கில் என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆனால் இந்த வீடியோவில் பணம் என்ற கான்செப்டை ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகே. நான் என்னென்ன டாபிக்ஸ் போட போகிறேன் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்போம் ஒரு வீடியோவில். பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? மொத்தம் 12 டாபிக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? மணி அண்ட் பேங்கிங்கை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. 12 டாபிக் சொல்கிறது அப்ராக்சிமேட்டு தான், மேபி இன்க்ரீஸ் ஆகணும். சரியா? ஓகே. பாருங்க, மணின்ற டாப்பிக்கில் என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதாவது சப் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குன்ற பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பணத்தின் பரிணாம வளர்ச்சி. இன்றைக்கி நம்ம கரன்சி நோட்ஸை யூஸ் பண்ணுறோங்க. பட் அதுக்கு முன்னாடி அதாவது இப்போ கரன்சி நோட் யூஸ் பண்ணலாம். ஆனால் முன்னாடிலாம் நம்ம கரன்சி நோட்ஸ் யூஸ் பண்ணல இல்லையா? வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது என்னென்னமோ யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பணத்துக்கு என்ன இருக்குது? ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பார்த்துடலாம். அடுத்தது பத்திரங்களின் வகைகள், சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள். இந்த 3 டாபிக் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இது ரிலேட்டடாக 2-3 கேள்விகள் வந்துருச்சு. ஸோ அதனால இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலி எல்லாரும் தான் என்னையும் தான் சேர்த்துக்கோங்க. சரியா? அதாவது ஒரு டாபிக், ஒரு எக்ஸாமில் புதுசாக ஒரு கொஸ்டின் வருதுன்னா அந்த கொஸ்டினை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கிறது. அந்த கொஸ்டின் ஏன் கேட்டாங்க, எந்த டாப்பிக்லேருந்து கேட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ரிசர்ச் பண்ணுறது கிடையாது. அதுக்கான டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நமக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்குன்றதுனால. ஸோ அந்த வேலையை நான் பண்ணுறேன். இப்போது ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக ஒரு சில கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த கான்செப்டை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே தேர்வு நோக்கில் மட்டுமே. ஓகேவா? உங்களுக்கு தேவையில்லாத டாபிக், இர்ரிலவென்ட் டாபிக் எதுவுமே நான் கொண்டு வர மாட்டேன். ஓகேவா? இந்த டாபிக் தெரியணும்னா இந்த கான்செப்ட் புரியணும். ஓகேவா? அதனால தான் இந்த கான்செப்ட் நான் சொல்லித்தரேன். புரியுதா? ஸோ அதனால தான் இந்த பத்திரங்களின் வகைகள், சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள், அதாவது இந்த டாபிக் சந்தைகளின் வகைகள், இதெல்லாம் கேட்குற டாபிக் ஆயிடுச்சு டிஎன்பிசி. ஸோ அதனால டிஎன்பிசியோட கண்ணில் அது வந்துருச்சு. ஸோ அவங்க ஒரு பார்வை வச்சுட்டாங்க. அதுலேருந்து கேள்விகள் ஃபியூச்சரில் கேட்பாங்க. ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? அடுத்தது, சார் எனக்கு எக்கனாமிக்ஸை இன்னும் நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் சார், நிறைய புரியுது சார், இன்னும் நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க எக்கனாமிக்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸை எஸ்பெஷலி சொல்கிறேன். இந்த 2 டாபிக் நான் தனி வீடியோவாக போடுவேன். இது வரைக்கும் இந்த 2 டாப்பிக்கை பற்றி டிஎன்பிசியில் கேட்டதில்லை. இன்கேஸ் ஃபியூச்சரில் கேட்க தான் போகிறாங்க. பட் இப்போ கேட்கல அப்படின்றதுனால இந்த 2 டாபிக் பெரிய டாபிக்ன்றதுனால நான் தனியாக நடத்த போகிறேன். வேணுன்றவங்க போய் பார்க்கலாம். யுவர் சாய்ஸ். சரியா? ஸோ இது தனியாக நடத்துவேன். செப்பரேட் வீடியோவாக அதை பார்ப்போம். சரியா? அடுத்த டாபிக் பாருங்கள், கணக்குகள் மற்றும் வைப்புகள். டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ். பேங்க்கில் வைக்கிறோம் இல்லையா டெபாசிட்ஸு, அதுதான் டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ்ன்னு சொல்லி தனி டாப்பிக்காக பார்க்க போகிறோம். அடுத்தது முக்கியமான டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சப்ளை. இன்ஃப்ளேஷனுக்கு முக்கியமான பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம மணி சப்ளையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளேஷன், பொருளாதாரம்னா இன்ஃப்ளேஷன் பற்றி நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. இன்ஃப்ளேஷன்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறா நமக்கு தெரியும். ஆனால் இன்ஃப்ளேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பண அளிப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ப்ராப்பர் மெத்தடு. அதனால தான் நான் நடத்தும் போதே ஆர்டராக உங்களுக்கு கொண்டு வரேன். இந்த மணின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இந்தமாரி மெத்தடில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆர்டர் வைஸாக டாபிக் கொடுத்துருக்கேன். மணியில் இதை பார்க்க போகிறோம். அடுத்தது பேங்கிங்கில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங், வங்கியின் வரலாறை பற்றி பார்க்கணும். என்னென்ன பேங்க்ஸ்லாம் இருந்துச்சு, இப்போ என்னென்ன பேங்க்ஸ்லாம் இருக்குது, முன்னாடி என்னென்ன பேங்க்ஸ்லாம் இருந்தது. ஓகேவா? அது பிரிட்டிஷ் காலத்தில் என்னென்ன பேங்க்ஸ்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் என்னென்ன பேங்க்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்றத சின்ன டாப்பிக்காக பார்த்துடலாம். அப்புறம் ரிசர்வ் வங்கி, அதாவது சென்ட்ரல் பேங்க்கை தனியாக பார்ப்போம். அதோட ஹிஸ்ட்ரி, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது தனியாக பார்ப்போம். சரியா? அடுத்தது முக்கியமான ஒரு டாப்பிக்கு இந்திய நிதி அமைப்பு. ஓகேவா? இந்திய நிதி அமைப்பு ஒரு வேஸ்ட் டாபிக்ங்க. அதாவது மணி அண்ட் பேங்கிங்னா அதிகமாக கேட்கப்பட்ட ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்திய நிதி அமைப்பு தான். இதில் நிறைய பேங்க்ஸுடைய டைப்ஸ் இருக்கும். அது சம்மந்தமாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாங்களோ அந்த டாப்பிக்கை மட்டும்தான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அந்த இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமில். ஸோ ப்ராப்பராக
க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். அந்த டாபிக் நடத்துகிறப்ப நம்ம பார்ப்போம். சரியா? அடுத்தது செயல்படாத சொத்துக்கள். அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா வாரா கடனுங்கன்னு சொல்லிட்டு, அதுலேருந்து 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா எப்படி கேட்டிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, பேங்க் என்ன மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு அதில் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்கும் பார்த்துடலாம். சரியா? இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மணின்ற டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிடலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன சொன்னால், எவல்யூஷன் ஆஃப் மணின்ற டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பணம்னா என்ன? பணம் வந்து ஒரு இடையீட்டு கருவியாக செயல்படுது. ஓகே, இடையீட்டு கருவினா ஒரு பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இடையீட்டு கருவியாக செயல்படுறது பணம் தான். அதுதான் இந்த டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எதுக்காக இதை போட்டேன் அப்படின்னா, ஒரு பணத்தோட ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஃபார்முலா இருக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் படிச்சு பாருங்க. ஓகே, புரியும். ஃபங்க்ஷன் ஆஃப் மணி, பணத்தின் பணிகள்னா என்ன? முதல் பாயிண்ட் நான் சொன்னது தான். ஓகே, என்னவா செயல்படுது? ஒரு பொருளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இடையீட்டு கருவியாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம் தாங்க இருக்குது. சரியா? அடுத்தது ஒரு பொருளுடைய மதிப்பு எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க? நீங்கள் பணத்தை வச்சு தானே தீர்மானிக்கிறீங்க. அதுதான் செகண்ட் பாயிண்ட் சொல்லுது, மதிப்பளவை. ஒரு பொருளை இப்போ கோல்டு சில்வர் இருக்குது, கோல்டுக்கே அதிக மதிப்புனா கோல்டுடைய விலை அதிகங்க. அதனால தான் மெஷர் ஆஃப் வேல்யூ வந்து பணத்தை சொல்கிறோம். அடுத்தது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னா எதை வச்சு வாங்க போகிறீங்க? நீங்கள் ஸ்டோர் பண்ணால் பணத்தை வச்சு தான் வாங்குகிறீங்க. அப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணுற பணத்துக்கு என்ன இருக்குது? வேல்யூ இருக்குது. அதனால தான் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மதிப்பு நிலைக்கலன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது, நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் கடனோ வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை திருப்பி செலுத்தும் போது என்னவா மேக்ஸிமம் செலுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணமாக தானே நீங்கள் செலுத்துறீங்க. அப்போது அது என்னவா செயல்படுது? ஃபோர்த் பாயிண்ட் அதாவது சொல்லுது, வருங்கால செலுத்தல்களுக்கு அடிப்படையாக விளங்குது. ஸோ பணத்தை பற்றி ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த பாயிண்ட் எல்லாம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து மெயின் டாபிக் போய்டும், என்ன நடத்த போகிறேன் அப்படின்றது. ஃபஸ்ட்டு எவல்யூஷன் ஆஃப் மணி. ஓகே, ஸோ பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் தெரியும், பண்டை மாற்று முறையை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பண்டை மாற்று முறை எல்லாருமே பிரபலமாக யூஸ் பண்ணப்பட்டது ஐவிசி பீரியடில். ஓகே, அப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்போ என்ன யூஸ் பண்ணோம்னா பண்டை மாற்று முறையை யூஸ் பண்ணோம். பண்டை மாற்று முறைனா என்ன? ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்கும், அந்த பொருள் எனக்கு தேவைப்படும், என்கிட்ட இருக்கிற பொருள் உங்களுக்கு தேவைப்படணும். அப்போ மட்டும்தான் அது நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 2 பேர், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, என்ன எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புக்கு தேவைப்படுது, எனக்கு பென்னு தேவைப்படுது. சரியா? அப்போது என்கிட்ட இருக்கிற புக்கு என்ன பண்ணும்? உங்களுக்கு தேவைப்படுறதுனால 2 பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டை மாற்று முறை நடக்கும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பெண்ணு எனக்கு தேவைப்படுது. அதனால என்ன நடக்குது? நம்ம 2 பேருக்குள்ள பண்டை மாற்று முறை நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. பாருங்க, விருப்பங்களின் இரட்டை தற்செயல் இருந்தால் மட்டும்தான் பண்டை மாற்று முறை நடக்கும். அதாவது ஆங்கிலத்தில் டபுள் கோ இன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட். அதாவது உங்களுக்கு தேவைப்படுற பொருள் என்கிட்ட இருக்கணும், கரெக்டா? எனக்கு தேவைப்படுற பொருள் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே எவல்யூஷன் ஆஃப், அதாவது பண்டை மாற்று முறை நடக்கும். அப்போ ஓகே, பண்டை மாற்று முறை இருந்து ஏன் வந்து இப்போ கரன்சி நோட்ஸுக்கு மாறணும்? ஒரு காரணம் இல்லாமல் மாறி இருக்க மாட்டோம், இல்லை ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்திருக்கும். அந்த குறைபாடுகளால் தான் நம்ம வந்து எதுக்கு மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சி நோட்டுக்கு மாறணும். ஸோ அது சம்மந்தமாக ஒரு குட்டி ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த குட்டி ஸ்டோரியை ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. ஒரு 5 minutes தான் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறப்போ தெரியும், ஓகே நம்ம இதனால தான் மாறணுமா அப்படின்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? பாருங்கள், 2 பர்சன்ஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 2 பர்சன்ட் இருக்காங்க. ஓகேவா? இவர் வந்து ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, இவர் வந்து கோதுமை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சரியா? ஓகேவா? இப்போ பண்டை மாற்று முறை எப்படி நடக்கும்? இந்த பர்சனுக்கு வீட் தேவைப்படணும், பர்சன் 2க்கு வந்து ரைஸ் தேவைப்படணும். அப்போ மட்டும்தான் என்ன நடக்கும்? பண்டை மாற்று முறை நடக்கும். சரியா? இப்போ இந்த பர்சன் 2 வந்து என்ன கொண்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டை கொண்டு போகிறாரு இவர்கிட்ட ரைஸை வாங்குறதுக்கு. ஆனால் இந்த பர்சன் 1க்கு வீட்டு தேவைப்படலை. அப்போ பண்டை மாற்று முறை நடக்குமா? நடக்காது. சொல்கிறது புரியுதுங்களா? இந்த பர்சனுக்கு ஆக்சுவலாக பர்சன் 2க்கு என்ன பண்ணுறாரு? ரைஸு தேவைப்படுது, ஆனால் பர்சன் 1க்கு வீட்டு தேவைப்படலை. அதனால என்ன நடக்குது? பண்டை மாற்று முறை நடக்காது. அப்போ என்ன பண்ணுறாரு? சரி ஓகே, இவர் வீட்டுக்கு தான் வாங்கிக்க மாட்டுறாரு. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஏன்னு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி வீட்டுக்கு கொடுத்தா வாங்க மாட்டுறாரு, அப்போ வேறு எதாவது கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கொண்டு போகிறாரு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிப்பா, வீட்டுக்கு வேணான்ட்ட வாட்டர் கொண்டு வர, வாட்டர் கொடுக்குறேன், ரைஸை கொடுன்றாரு. அதுக்கு இந்த பர்சன் 1 சொல்கிறாரு, தம்பி என் வீடு பக்கமே தண்ணி ஓடுது, இவ்வளோ தண்ணி ஓடுது, எனக்கு எதுக்குப்பா தண்ணின்னு சொல்லிட்டு நிராகரிச்சுறாரு. அப்போது வாட்டர் கொடுத்தா அவருக்கு என்ன கிடைக்கல? பர்சன் 2க்கு ரைஸ் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னவா இருக்கணும்? பொருளுடைய வகை வந்து லிமிட்டட் இன் சப்ளையாக இருக்கணும், கரெக்டா? ஸோ வந்து அந்த ஒரு பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொருள் எப்படி இருக்கணும்? லிமிட்டட் இன் சப்ளையாக இருக்கணும். அப்போ வாட்டர் வந்து அபண்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயன்றதுனால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அப்போ பார்ட்டர் சிஸ்டம் நடக்காது. அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2வது வந்து என்ன கொண்டு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் கொண்டு போகிறார். இது வந்து லிமிட்டட் இன் சப்ளை தானே, சரி மில்க் கொண்டு போகிறாரு.
அதை பர்சன் ஒன் பார்க்குறாரு. சரி ஓகேப்பா, மில்க்கு எனக்கு தேவைப்படுது தான், ஆனால் இப்போ எனக்கு தேவைப்படாது, எனக்கு வந்து நாள் கழிச்சு ஒரு 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சு தான் தேவைப்படுது, அது வரைக்கும் நான் மில்க்கு வச்சுருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு பர்சன் ஒன் கேட்குறாரு. ஏன்னா எப்படி இருக்கும், மில்க் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும், கூலிங்கான பிளேஸில் ஸ்டோரேஜ் பண்ணால் தான் மில்க்கு நல்லாயிருக்கும். சரியா? அப்போ வந்து மில்க்கை வந்து அவருக்கு தேவை, ஆனால் இப்போ தேவை கிடையாது. அப்போ மில்க் என்ன பண்ண மாட்டார், அவர் வாங்கிக்க மாட்டார். ஏன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம் அவர்கிட்ட கிடையாது. அப்போ ரெண்டாவது பண்பு என்னவா இருக்கணும், இட் ஷுட் நாட் பி பெரிஷபிள். பெரிஷபிள்னா என்ன தமிழில், கெட்டு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ லிமிட்டட் இன் சப்ளை, கெட்டு போகக்கூடாது. அப்புறம் என்ன சொல்லலாம், ஈஸி டு ஸ்டோர். கரெக்டாக? இப்போ மில்க்கை வந்து தேவை தான், அவர்கிட்ட என்ன இல்லை, ஸ்டோர் பண்ணிக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதனால வந்து இந்த பண்புகள்லாம் யாருக்கிட்ட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்கிட்ட இல்லை. அப்போது வந்து பர்சன் டூ கொஞ்சம் யோசிக்கிறார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக ஒன்று கொண்டு போகிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. கரெக்டாக? இப்போ கோல்டு கொண்டு போகிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த கோல்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பாருங்கள். இது லிமிட்டட் இன் சப்ளையா? எஸ். கெட்டு போகாதுல? கெட்டு போகாது. எஸ். ஓகேவா? ஈஸி டு ஸ்டோரில்? எஸ், ஈஸி டு ஸ்டோர். பூர்த்தி அடைஞ்சுதா? இப்போ இவர் வாங்கிப்பாரா? பர்சன் டூ வந்து கோல்டை கொண்டு போய் ரைஸை வாங்கினா இவர் கொடுத்துருவாரா? கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன்னா கோல்டு வந்து என்னது, எல்லாரும் என்னது அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பொருள். சரி வாங்கிக்கிறாரு. ஓகேப்பா, சூப்பர். இப்போது ஒரு கேஜி ரைஸுக்கு ஒரு கேஜி ரைஸ்ன்னு போடலையா? ஓகே, ஒரு கேஜி ரைஸுக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னா, எரேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கேஜி ரைஸ்க்கு அசியூம் பண்ணுறேன், ஒரு கேஜி ரைஸுக்கு ஓகேவா ஒரு கோல்டு தராங்கன்னு வச்சுப்போம். சரியா? இப்போ வருஷம் வருஷம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி அதிகரிச்சுட்டே இருக்கும். ஏன்னா டிமாண்ட் அதிகரிச்சா தேவைகள் அதிகரிச்சுட்டே இருக்கும் இல்லையா? அதனால என்ன இருக்கும், உற்பத்தி அதுக்கேற்ற மாதிரி அதிகரிச்சுட்டு இருக்கும். இப்போ போக போக பர்சன் டூக்கு 50 கேஜி ரைஸ் தேவைப்படுதுன்னு வச்சுப்போம். சரியா? இது சி, இது பி, இது ஏ, புரியத்துக்காக. ஓகே, ஸோ 50 கேஜி ரைஸ் தேவைப்படுது. ஓகேவா? அப்போ அதுக்கு எவ்வளோ கொண்டு போனோம், இவன் 50 கோல்டு கொண்டு போகணும். அப்போ பர்சன் டூவால் 50 கோல்டு இருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியாது, தாங்கிட்டு அதை கொண்டு போக முடியாது. கரெக்டுங்களா? இட் டசன்ட் ஈஸி டு கேரி. கரெக்டாக? ஸோ 50 கோல்டே சுமந்துட்டு போய் 50 கேஜி ரைஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டன்றதுனால பர்சன் டூ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 50 கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு முதல்ல போய் என்ன பண்ணுறாரு, ஜஸ்ட் ஒரு ஸ்லிப்பாக போட்டு கொடுக்குறாரு. நான் 50 கோல்டு உனக்கு நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன் டூ ஒரு சைனை போட்டு கொடுக்குறாரு. யார் அப்படின்னா, அந்த பர்சன் டூ வந்து பர்சன் ஒன்னுக்கிட்ட ரைஸ் வாங்குறதுக்காக கோல்டு ஃபுல்லாக கொண்டு போக முடியாது அப்படின்றதுக்காக நான் ஃபியூச்சரில் உனக்கு 50 கோல்டு தரேன், அதுக்கு இந்த உத்தரவாதமாக இந்த ஸ்லிப்பை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் விற்கிறவங்ககிட்ட கொடுக்குறாரு. யார்? இந்த பர்சன் டூ. ஆனால் அந்த பர்சன் ஒன்று அக்செப்ட் பண்ணுவாரானா? அக்செப்ட் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா, உன்னோடைய சைன்ன்றது எனக்கு எப்படி உத்தரவாதம், ஜஸ்ட் இந்த ஸ்லிப்பை வச்சு நான் உனக்கு எப்படி தருவேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்படி தருவேன்றது இந்த பர்சன் ஒன் கேட்குறாரு பர்சன் டூ கிட்ட. சரியா? அப்போ என்ன பண்ண மாட்டார், அந்த ஸ்லிப்பை வந்து ரைஸ் விற்கிறவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அதாவது பர்சன் ஒன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். இப்போ கவனிங்க, இப்போ ஒரு பர்சன் இருக்கார். சரியா? இப்போ இந்த பர்சன் வந்து எல்லாருக்கும் தெரிந்த பர்சன், சொசைட்டியில் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு பர்சன், எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, பர்சன் ஒன்னுக்கும் தெரியும், பர்சன் டூக்கும் தெரியும். சரியா? இப்போ அந்த வீட்டு விற்கிறவன் என்ன பண்ணுறான்னா, அந்த 50 கோல்டை கொண்டு போயிட்டு இவர்கிட்ட கொடுக்குறாரு. அதாவது பர்சன் த்ரீன்னு வச்சுக்கோங்க. இவர் எல்லாரும் சொசைட்டியில் நம்பக்கூடிய ஒரு பர்சன். இவர்கிட்ட அந்த 50 கோல்டை கொடுக்குறாரு. அந்த 50 கோல்டுக்கு இவர் வந்து ஒரு ஸ்லிப்பு கொடுக்குறாரு. ஆனால் இவருடைய சைனை போட்டு கொடுக்குறாரு. சரியா? இப்போ இந்த ஸ்லிப்பை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுக்குறாரு. யாரு? பர்சன் ஒன்னுக்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இந்த ஸ்லிப்பை பார்த்த ரைஸ் விற்கிறவன் இந்த ஸ்லிப்புகளை சைனை பார்ப்பான். இந்த சைன் போட்டவர் யாரு? நம்பகத்தன்மையுடைய ஒரு பர்சன், சொசைட்டியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பர்சன்ன்றதுனால இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரைஸை கொடுத்துருவாரு. இப்போ புரியுதா? கோல்டு சில்வர்லேருந்து, கோல்டோ சில்வரோ எது வேணால் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? கோல்டு சில்வர்லேருந்து இப்போ என்ன மாறிட்டாரு, ஸ்லிப்புக்கு மாறிட்டாங்க. அதாவது பேப்பர் கரன்சிக்கு மாறுறாங்கன்னு சொல்ல வரேன். சரியா? ஓகே, புரியுதுங்களா? அப்போது இந்த ஸ்லிப்பை யார் வாங்கிப்பா, அந்த பர்சன் ஒன்று வாங்கிட்டு ரைஸை வந்து இந்த வீட்டு விற்கிறவங்ககிட்ட கொடுத்துருவாரு. சரியா? ஓகேவா? புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ஸ்லிப்பை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்தா இந்த ரைஸ் விற்கிறவன் என்ன கிடைக்கும் இவருக்கு, இவர் என்ன கொடுப்பாரு, கோல்டை கொடுத்துருவாரு. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது இந்த பர்சன் யாரை இருந்திருப்பா, இந்த பர்சன் தான் சென்ட்ரல் பேங்க்னு சொல்ல வரேன். புரியுதா? சென்ட்ரல் பேங்க் தானே கரன்சி இஷ்யூ பண்ணுது. இப்போது இவர் வந்து வேலை அதிகமாகிடுச்சு. வேலை அதிகமானதால் இவர் கீழே நிறைய குட்டி குட்டி பேங்க்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு, குட்டி குட்டி பர்சன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அப்படியா? அப்படி வச்சுக்கோங்க. அப்போது இதுதான் என்னது, ஸ்மால் பேங்க்ஸ். அதாவது சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க்கு கீழே இருக்கக்கூடிய பேங்க்ஸு
இதுதான் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா? ஸோ வந்து நம்ம பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்து ஏன் வந்து கரன்சி நோட்டுக்கு மாறணுன்றது இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்தோமா, அடுத்தது எதுக்கு மாறணும் சொன்னல, மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட்னா கோல்டு சில்வருக்கு மாறணுமா, அதுக்கப்புறம் என்னதுக்கு மாறணும், கரன்சி. அதாவது ஸ்லிப்பு கொடுத்து வாங்குறாங்க இல்லையா, அது ஸ்லிப்பு தான் என்னவா மாறிச்சு, அந்த சைன் தான் யாருடைய சைனு, ஆர்பிஐ கவர்னருடைய சைனு. ஓகேவா? ஸோ பேப்பர் கரன்சியாக மாறணும். அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் கரன்சி, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸாக போனோம் அப்படின்னா மெய்நிகர் கரன்சி, கிரிப்டோ கரன்சி. ஸோ கவர்மெண்ட்டே இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி இஷ்யூ பண்ண பொறுத்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை பற்றிலாம் பார்ப்போம், தனி டாப்பிக்காக டைம் கிடச்சா பார்ப்போம் அதெல்லாம். பட் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதுனால போர் அடிக்கிறப்போ அந்த டாபிக் பார்த்து உங்களுக்கு நடத்துகிறேன். சரியா? ஓகே. ஸோ இதுதான் வந்து எவல்யூஷன் ஆஃப் மணி. நம்ம வந்து பார்ட்டர் சிஸ்டம்லேருந்து ஏன் கிரிப்டோ கரன்சி வந்தோம் அப்படின்ற கான்செப்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ அடுத்தது போயிடலாம். அடுத்தது வந்து செக்யூரிட்டி, பத்திரங்கள். பத்திரங்கள்னா என்ன சார், இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பத்திரங்கள்னா ஓகே சார், ஒரு டாக்குமெண்ட் மாரி இருக்கும், அதான சார் பத்திரம் அப்படின்றது கிடையாது. தெளிவாக புரிய வைக்கணும் பாருங்க. உங்களுக்கு டெஃபினேஷன் படிங்களேன். பத்திரங்கள் என்பது வருமானம் அல்லது உரிமையை தரக்கூடியது. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? உரிமையை தரக்கூடிய ஒரு நிதி கருவி. இது செக்யூரிட்டி. செக்யூரிட்டி இஸ் எ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ப்ரொவைட் இன்கம் ஆர் தி ஓனர்ஷிப். ஒன்று வருமானம் தரும், அப்படி இல்லைன்னா உரிமம் தரும். இல்லை ரெண்டுமே தரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணலாம், ட்ரேடட் இன் தி ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஓகேவா? என்ன பண்ணலாம், வாங்கவும் விற்கவும், சந்தைகளில் என்ன பண்ணலாம், வாங்கவும் விற்கவும் செய்யலாம். அதுதான் வந்து செக்யூரிட்டிஸ். இப்போது உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்குது. அந்த 10,000 கொண்டு போய் பேங்க்கில் கொடுக்குறீங்க. பேங்க் வந்து உங்களுக்கு என்ன தராங்க, ஒரு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் மாரி தராங்க. கரெக்டாக? அதில் என்ன இருக்கும், 10,000 இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 10,000 ஸ்டேட்மெண்ட் யார்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது. இந்த 10,000 ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் வேறு யாருக்கிட்டனா நீங்கள் விற்று 10,000 வாங்க முடியுமா? இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 1,00,000 வச்சுக்கிறீங்க, இல்லை 10,000 வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஒன்று வச்சுருக்கீங்க. அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்துட்டு எந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிட்டா எனக்கு 10,000 கொடுறாங்கன்னா தர முடியுமா? தரமாட்டாங்க. ஏன்னா இது வந்து நாட் ட்ரேடபிள். நம்ம இந்தியாவில் என்ன பண்ண முடியாது, இதை விற்று காசு வாங்க முடியாது. அப்போ இந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கிடையாது, பத்திரம் கிடையாது. புரியுதுங்களா? செக்யூரிட்டி கிடையாது. அந்த செக்யூரிட்டினா என்னவா இருக்கணும், ட்ரேட் பண்ணுறதா இருக்கணும். அதாவது வியாபாரம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது என்னது, செக்யூரிட்டி. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ செக்யூரிட்டியை 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து டெப்ட்டு, அதாவது கடன் பத்திரிக்கை. இன்னொன்று வந்து பங்கு பத்திரிக்கை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ஈக்விட்டி செக்யூரிட்டி ஆங்கிலத்தில். ஓகேவா? கடன் பத்திரிக்கை, பங்கு பத்திரிக்கை. பத்திரங்களில் என்னவா பிரிக்கிறாங்க, பங்கு பத்திரம் பிரிக்கிறாங்க, பங்கு பத்திரம் பிரிக்கிறாங்க, கடன் பத்திரம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. இப்போது பங்கு பத்திரம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பாண்டு இருக்கும். இதுதான் ஒரு பாண்டு. அதாவது அந்த இஷ்யூ பண்ணுற அந்த ஷீட்டு பேர் பாண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த பாண்டில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய் இருக்குது. ஓகேவா? ஒரு 10% இன்ட்ரெஸ்ட். யார்கிட்ட வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டெப்ட் செக்யூரிட்டியை இந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனிக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த கம்பெனிக்கு 100 ரூபாய் கொடுத்து இந்த பாண்டை நீங்கள் வாங்குறீங்க. ஓகேவா? பாண்டை நீங்கள் வாங்குறீங்க. இப்போ உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, இந்த பாண்டு உங்களுக்கு டெப்ட் செக்யூரிட்டியில் என்ன நன்மை அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், வட்டி கிடைக்கும். கரெக்டாக கிடைக்கும் வட்டி. சரியா? அதுக்கு அடுத்தது பிரின்சிபல், நீங்கள் போட்ட முதலீடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இது ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். ஷார்ட் டேர்ம்னா குறுகிய காலம் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து இந்த பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனி வந்து இந்த பாண்டை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு பிரின்சிபல் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து மேக்ஸிமம் ஷார்ட் டேர்மாக தான் போடுவாங்க. ஷார்ட் டேர்ம்னா குறுகிய காலமாக தான் இருக்கும் இந்த பாண்டு. ஓகே, ஐ மீன் இந்த டெப்ட் செக்யூரிட்டி. ஈக்விட்டி செக்யூரிட்டி என்ன அப்படின்னா, அதே போல் வச்சுக்கோங்களேன், அதே பாண்ட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, 100 ருபீஸு 10% இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்சனுக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குதாரராக ஆகலாம். ஐ மீன் ஓனர்ஷிப், உரிமம் கிடைச்சிடும் அவருக்கு. ஓகேவா? பங்கு பத்திரத்தை ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணுது அப்படின்னா அவர் என்ன ஆகிடுவார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஷேர் ஹோல்டராக ஆகிடுவார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரத்தை வாங்குறவர். அதாவது இந்த பர்சன் வந்து பத்திரத்தை வாங்குறாரு அப்படின்னா, அந்த பங்கு பத்திரத்தை வாங்குறாரு அப்படின்னா அவர் என்ன ஆயிடுவார், ஷேர் ஹோல்டராக ஆயிடுவார். ஆனால் என்னன்னா, ரெண்டாவது வந்து அவர் என்ன கிடைக்காது, பிரின்சிபல் வந்து கிடைக்கும்,
பட் உறுதி அளிக்க முடியாது. இவ்வளோ போட்ட பிரின்சிபல் நாளைக்கு எடுத்துடுவாருன்ட்டு அந்த பர்சனுக்கு சொல்ல முடியாது. மூணாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து என்ன கிடைக்குது, இங்கே ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கிடைக்காது, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு பத்திரத்தில் கிடைக்காது. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் தான் சொல்லியிருக்கேன். இப்போ அப்படியே நான் தியரியாக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிட்டு அப்புறம் தியரியை கட்டினா உங்களுக்கு புரியும். ஏன்னா டேரெக்டாக தியரியை கொண்டு போயிட்டுனா என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியாது. இப்போ செக்யூரிட்டினா என்னன்னு தெரிஞ்சிச்சு, பங்கு பத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, கடன் பத்திரம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அப்படியே பார்த்துடலாமா? பாருங்க, பங்கு பத்திரம்னா என்ன, யார் வழங்குறது, ஒரு கம்பெனி வழங்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த கம்பெனியோட உரிமம் கிடைச்சிரும். அந்த கம்பெனியில் நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அந்த கம்பெனிக்கு என்ன ஆயிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குதாரராக ஆயிடுறீங்க. அதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவுத்தொகை மூலம் வருமானம் கிடைக்கும். அதாவது நான் சொன்னல, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து பங்கு பத்திரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது, இஷ்யூ பண்ணுது, அதை நீங்கள் வாங்கிட்டீங்க 100 rupees 10%. ஓகேவா, இதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க. ஓகேவா, கொஞ்சம் டைம் எடுத்து தான் சொல்லுவோம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக, சரியா? ஸோ இவர் வாங்கிட்டாரு, 10% கொடுத்து இந்த பாண்டை வாங்கிட்டாரு அப்படின்னா இவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கம்பெனியோட ப்ராஃபிட்ல ஷேர் கிடைக்கும். இந்த பங்குக்கு பேர் தான் ஈவுத்தொகை, அதாவது ஆங்கிலத்தில் டிவிடெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. புரியுதா? ப்ராஃபிட்ன்றது கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட்லேருந்து பாதியோ இல்லை ஷேர் தரத்து தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட், ஈவுத்தொகை. அது பங்கு பத்திரத்தில் கிடைக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், டிவிடெண்ட்னு சொல்லணும். ஓகேவா? பங்கு பத்திரத்தில் கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து டிவிடெண்ட்னு சொல்லணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து அதிகப்படியான ரிஸ்க் இருக்கு, ஆனால் அதே சமயத்தில் அதிகப்படியான வருமானமும் இருக்கு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு பத்திரத்தில் இருக்கு. எக்ஸாம்பிள் என்ன, அதே தான் ஷேர்ஸ் நீங்கள் விற்கிறீங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பங்கு பத்திரத்தை வாங்குறீங்க பார்த்தீங்களா, பத்திரங்கள், அது வந்து எதுவுமே கிடையாது, பங்கு பத்திரம் தான் அது பேர். சரியா? நீங்கள் அது வாங்குறதுனால அந்த கம்பெனியோட என்ன ஆயிடுறீங்க, நீங்கள் ஷேர் ஹோல்டராக ஆயிடுறீங்க. அதுதான் வந்து ஈக்விட்டி செக்யூரிட்டி. இதில் என்ன இருக்குது, ஓனர்ஷிப் இருக்குது, டிவிடெண்ட் இருக்குது, ஹை ரிஸ்க் இருக்குது, ஹை ரிட்டர்ன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குது சொல்லியிருப்பேன் இல்லையா, என்ன இருக்குது, ஃபிக்ஸ்டு இது இருக்குது பாருங்கள், ஷேர் ஹோல்டர்ஸு பிரின்சிபல் கேரண்டி இல்லை சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை சொல்லலை பாருங்க. பிரின்சிபல் என்ன கிடையாது, இதில் ஈக்விட்டி செக்யூரிட்டியில் கேரண்டி கிடைக்குங்க, பட் அந்த அமௌண்ட் அதாவது 100 ரூபாய் கிடைக்கும்ன்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சரியா? அடுத்தது டெப்ட் செக்யூரிட்டிஸ். டெப்ட் செக்யூரிட்டியில் பிரின்சிபல் வந்து கண்டிப்பாக கிடைச்சிருங்க. ஓகேவா? பாருங்க, அடுத்தது என்ன கிடைக்கும், நான் சொன்னேன்ல ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஆனால் என்ன இருக்காது, உரிமம் கிடையாது. எடுத்துக்காட்டு டிபென்ச்சர்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அதாவது கம்பெனி வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, கம்பெனி வந்து டெப்ட் செக்யூரிட்டியை இஷ்யூ பண்ணால் அதுக்கு பேர் என்ன, டிபென்ச்சர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் அதே தான். ஓகேவா? டிபென்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்லையும் அதே தான் வரும். பட் உங்களுக்கு புரியறதுக்காக கடன் பத்திரங்கள் என்று போட்டிருக்கேன். ஓகேவா? ஒரு கம்பெனி வந்து கடன் பத்திரங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணால், இஷ்யூ பண்ணால் அதுக்கு பேர் என்ன, டிபென்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டிபென்ச்சர்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட்டும் இஷ்யூ பண்ணுவாங்க பத்திரங்கள். கவர்மெண்ட் எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் வந்து ஈக்விட்டி செக்யூரிட்டி இஷ்யூ பண்ண மாட்டாங்க, பங்கு பத்திரம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க. எது இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து டெப்ட் செக்யூரிட்டிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சாரி, ஓகேவா? டெப்ட் செக்யூரிட்டி மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க, பங்கு பத்திரத்தை இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஏன்னா பங்கு பத்திரத்தை இஷ்யூ பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியோட என்ன ஆயிடலாம், பங்குதாரர் ஆயிடலாம், ஓனர் ஆயிடலாம். கவர்மெண்ட் வந்து பங்கு பத்திரத்தை இஷ்யூ பண்றதால நீங்க என்ன இன்கேஸ் இஷ்யூ பண்ணா என்ன ஆயிடுவீங்க, கவர்மெண்ட் நீங்க ஓன் பண்ற மாதிரி ஆயிடுவீங்க. கரெக்டுங்களா? கவர்மெண்ட் வந்து ஈக்விட்டி செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், பங்கு பத்திரத்தை. அந்த பங்கு பத்திரம் இஷ்யூ பண்ணிச்சு அப்படின்னா கவர்மெண்ட் பங்குதாரர்லாம் நீங்க ஆயிடுவீங்களா? கண்டிப்பா அது மாதிரி நீங்க பார்த்தது இல்லை இல்லையா? ஸோ கவர்மெண்ட் நெவர் இஷ்யூ ஈக்விட்டி செக்யூரிட்டி அப்படின்ற கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு புரியுற அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், எக்ஸாம்பிளோட சொன்னால் இன்னும் டெப்ட் செக்யூரிட்டி, ஈக்விட்டி செக்யூரிட்டினா என்னன்னு தெரிஞ்சிடும். சரியா? இப்போ ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சி, செக்யூரிட்டினா என்ன, டெப்ட் செக்யூரிட்டினா என்ன, ஈக்விட்டி செக்யூரிட்டினா என்ன ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இப்போ நான் இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். சரியா? இப்போ அசட்னா என்ன, லைபிலிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அது டெப்ட் செக்யூரிட்டி, ஈக்விட்டி செக்யூரிட்டி இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். சரியா? இப்போ அசட்னா என்ன அப்படின்னா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பர்சன் இருக்காரு, இந்த பர்சன் வந்து ஒரு 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, XYZ கம்பெனி. ஓகே, 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த கம்பெனி என்ன தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 கோடி கொடுத்ததுக்கான ஒரு ப்ரூஃப் தரும். அதாவது என்ன சொல்லுவாங்க, அதை ஒரு டாக்குமெண்ட் தரும், ஓனர்ஷிப் டாக்குமெண்ட். ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்டு 1 கோடி. ஓகேவா? இப்போ இந்த ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு என்னது, இந்த கம்பெனிக்கு என்ன வரும், அவர் கொடுத்த மணி வந்து சொத்து. ஓகேவா? ஆனால் அந்த கம்பெனி கொடுக்குற அந்த டாக்குமெண்ட் வந்து அந்த கம்பெனி வந்து
என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா லயபிலிட்டியாக ஆகிடும், அதாவது பொறுப்பாயிடும். ஓகேவா? ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் ஒரு கோடி. அதாவது பொறுப்புனா ஃபியூச்சரில் நீங்கள் தரக்கூடிய ஒரு விஷயந்தான் பொறுப்பு. ஓகேவா? அதுதான் பொறுப்பு. இப்போது இந்த பர்சன் வச்சிருக்காருல இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு கொண்டு போய் கொடுத்தாருன்னா இந்த கம்பெனி என்ன தரணும்? அவருக்கு 1 கோடி தரணும். அப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து அந்த கம்பெனிக்கு என்ன ஆயிடுது? லயபிலிட்டி ஆயிடுது. அந்த சேம் டாக்குமெண்ட்டு இந்த பர்சனுக்கு என்னவா இருக்கு பார்த்தீங்கன்னா அசெட்டாக இருக்கு. புரியுதா? அவர் அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிறதுனால அவர் வந்து நாளைக்கு அந்த கம்பெனி கிட்ட கொடுத்தாருன்னா அந்த கம்பெனி அவருக்கு என்ன தரும்? 1 கோடி கொடுத்துரும். அப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து இவருக்கு என்னது? அசெட்டு. ஆனால் இந்த கம்பெனிக்கு என்னது? லயபிலிட்டி. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அசெட்னா என்ன, லயபிலிட்டினா என்னது உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இந்த பர்சன் கொடுக்குற இந்த 1 கோடி வந்து இந்த கம்பெனிக்கு அசெட்டு, ஆனால் இந்த டாக்குமெண்ட்டு அந்த கம்பெனிக்கு பொறுப்பு. இதுதான்ப்பா நான் சொல்ல வரேன். சரியா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கிறது. இப்போ அசெட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன, ஏன்னா இந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடியது புரியணுன்றதுக்காக. சரியா? இப்போ ஓகே, இப்போ கம்பெனிக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 கோடி தேவைப்படுதுப்பா. சரியா? 1 கோடி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இன்னொரு பர்சன்கிட்ட கடனாக வாங்குது. ஓகேவா? இன்னொரு பர்சன்கிட்ட கடனாக வாங்குது. எப்படி வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு நீ எனக்கு 1 கோடி கொடு, நான் உனக்கு என்ன தரேன்? 10 வருஷம் கழிச்சு 10% இன்ட்ரெஸ்ட்டோட உனக்கு மெச்சூர்டாக எவ்வளோ அமௌண்ட் வருதோ நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுது. இவனை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா 1 கோடி யார் என்ன பண்ணிடுறாரு? இந்த கம்பெனிக்கு கொடுத்துட்றாரு. அந்த கம்பெனிக்கு என்னது? இந்த 1 கோடி அசெட்டு. கரெக்டா? ஆனால் இவரு கொடுக்குது பார்த்தியா இந்த ஷீட்டு, இந்த பாண்டு, இதுக்கு பேர் தான் பாண்டு. ஓகே, இந்த பாண்டு இந்த பர்சன் கொடுக்குது பார்த்தியா, இந்த பாண்டு இந்த கம்பெனிக்கு என்னது? பொறுப்பு. சரியா? இது என்ன பாண்டு? ஓகே பாருங்க, 1 கோடி 10 வருஷம் 10% ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? ஆனால் நோ ஓனர்ஷிப்பு, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? ஃபிக்ஸ்டு பிரின்சிபல், அது அஷ்யூர்டு பிரின்சிபல். அப்போ இது என்ன செக்யூரிட்டி? டெப்ட் செக்யூரிட்டி. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பத்திரம் இது? பங்கு பத்திரம். அது கம்பெனி இஷ்யூ பண்ணுறவே தெரியும். ஓகே, நீங்கள் பங்குதாரரா இல்லை வந்து அது என்னது கடன் பத்திரிக்கையா இல்லை பங்கு பத்திரிக்கையா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து பங்கு பத்திரம், சாரி கடன் பத்திரம். ஏன்னா இது என்னது இருக்குது? ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் வந்து அஷ்யூர்டாக கொடுத்துருவாங்க. அப்போ வந்து இது என்ன பத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு பத்திரம், சாரி ஐயோ டெப்ட் செக்யூரிட்டி. ஓகேவா? கடன் பத்திரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? இப்போ பங்கு பத்திரத்துக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது தேர்டு, இப்போ கம்பெனிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது. உதாரணத்துக்கு புரியுற மாதிரி மினிமம் அமௌண்ட்டை வச்சுக்கிறேன், 10,000 வச்சுக்கிறேன், 10,000 ருபீஸ் தேவைப்படுது. இப்போ என்ன பண்ணுது கம்பெனி அப்படின்னா இந்த 10,000 ருபீஸை 100 ருபீஸாக 100 பேர்கிட்ட கேட்குது. ஓகேவா? என்ன பண்ணுது? 100 ருபீஸாக 100 பேர்கிட்ட பிரித்து கேட்குது. அப்போ எப்படி இஷ்யூ பண்ணோன்னா, நீங்கள் எனக்கு 100 போட்டு என் கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக ஆகுங்க, நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கம்பெனியில் ஏதாவது உனக்கு ப்ராஃபிட் வந்து தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி சொல்லும். அப்போ எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் 10% ஷேர் இப்படி இருக்கும் சிம்பிள். ஓகேவா? ஷேர் கொடுத்துட்டு யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனி இஷ்யூ பண்ணோம் ஒரு பர்சனுக்கு. ஓகே, இந்த பர்சன் இஷ்யூ பண்ணுறாரு பார்த்தீங்களா, இந்த கம்பெனி இஷ்யூ பண்ணுறது பற்றி இந்த பர்சன் 100 ரூபாய் இஷ்யூ பண்ணிட்டார் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக மாறிடுறாரு. யார் அப்படின்னா இந்த பர்சன். அப்போ ஈக்விட்டி செக்யூரிட்டி இதுக்கு பேர் தான். இதுக்கு என்ன பேர்? பங்கு பத்திரம். ஓகேவா? அப்போ பங்கு பத்திரம் என்ன கிடையாது? இந்த 100 ரூபாய் வந்து நாளைக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த 10% என்ன ஆகும்? ஒன் கேஸ் ஏறும், இன்கேஸ் குறையும். ஹை ரிஸ்க்கும் இருக்குது, ஹை ரிட்டர்னும் இருக்குது. நான் சொன்னேன்னா அதுதான் வந்து ஈக்விட்டி செக்யூரிட்டி. அப்போ வந்து இது வரைக்கும் நான் என்னென்ன நடத்தினேன்? செக்யூரிட்டினா என்னென்னு புரிஞ்சிச்சு, டெப்ட் செக்யூரிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, ஈக்விட்டி செக்யூரிட்டினா என்னென்னு தெரிஞ்சிச்சு, அசெட்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு, லயபிலிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. சரியா? அப்போ வந்து ஒரு கம்பெனி என்ன செக்யூரிட்டி இஷ்யூ பண்ணுவாங்க? கடன் பத்திரிக்கையும் இஷ்யூ பண்ணுவாங்க, பங்கு பத்திரமும் இஷ்யூ பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த கம்பெனி வந்து கடன் பத்திரிக்கை இஷ்யூ பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? டிபென்ச்சர்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். சரியா? அந்த வார்த்தை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டிபென்ச்சர்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது வரைக்கும் புரிஞ்சதில்ல, இது வரைக்கும் புரிஞ்சாதான் அடுத்தடுத்து புரியும். இப்போ பாருங்க, இப்போ இந்த பர்சன் வந்து 100 ரூபாய் கொடுத்து அந்த பாண்டை இங்கே போடுறேன். ஓகேவா? அந்த பர்சன் வாங்கின பாண்டை நான் இங்கே போடுறேன்ப்பா, நல்லா கவனிச்சுக்கோங்க. 100 ருபீஸ் கொடுக்குறாரு. ஓகேவா? 10% வேல்யூ. ஓகேவா? இது என்ன வேல்யூ அப்படின்னா சந்தை மதிப்பு, மார்க்கெட் வேல்யூ. இந்த கம்பெனி எதை கொடுத்து கொடுக்குது? இந்த கம்பெனிலாம் மார்க்கெட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சந்தையோடைய மதிப்பு தான் இது. சரியா? இப்போ பாருங்க, இப்போ ஒரு பேங்க் இருக்கு. சரியா? இந்த பேங்க்லேயே என்ன பண்ணலாம்? நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்க்கும் நம்மளுக்கு என்ன தரும்? வட்டி தரும். ஓகேவா? அப்போது உதாரணத்துக்கு அந்த 100 ருபீஸ்க்கு இந்த பேங்க் எவ்வளோ தருது அப்படின்னா
12% தருது. ஓகேவா? அப்போ யோசிச்சு பாருங்க, மிடில்ல ஒரு பர்சன் இருக்கார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்த பர்சன் வந்து இந்த ₹100 இந்த இந்த பாண்டை வந்து இவர் விற்கணும்னு நினைக்கிறாரு. அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த பாண்டை வந்து இவர் விற்கணும்னு நினைக்கிறாரு. இந்த பாண்டை ஆனால் இவர் வாங்குவாரானா வாங்க மாட்டார். ஏன் அப்படின்னா இங்கே பேங்க்ல பாருங்க, கம்பேர் பண்ணாரு. பேங்க்ல எவ்வளோ கிடைக்குது? 12% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஆனால் இவர் கொடுக்குற பாண்டில் என்ன மதிப்பு இருக்கு? 10% தான் இருக்கு. அப்போ இந்த பர்சன் என்ன பண்ணுவாரு? அவர் பணத்தை கொண்டு போய் இங்கே தான் கொடுப்பாரு தவிர, பேங்க்குக்கு தான் கொடுப்பாரு தவிர, இவர்கிட்ட ₹100 கொடுத்து வாங்க மாட்டார். இந்த பாண்டை வாங்க மாட்டார். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் விற்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா, எக்ஸாம்பிள் அசியூம் பண்றேன், இவர் விற்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா விற்க முடியாது, இவர் வாங்க மாட்டார். ஏன் அப்படின்னா இங்க அதிகமாக தராங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சரி ஓகே நீ வாங்கலாம், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி ஓகே நீ ₹100 வாங்க மாட்டேற, ₹80 வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. கண்டிப்பா வாங்கிப்பாரு. ஏன் அப்படின்னா பாருங்க, இந்த ₹80 வாங்கிக்கிறேன் எப்படின்னு பாருங்க. எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு மேக்ஸிமம் நீங்கள் போடுவீங்களே, அதுதான் போட போகிறேன். இது எவ்வளோ வட்டி கிடைக்குது? ₹10 கிடைக்குது. ஓகேவா? எவ்வளோ வட்டி? 10% ஆஃப் 100 10 தானே. எவ்வளோக்கு வாங்க போகிறாரு இவர்? ₹80 வாங்க போகிறாரு. ஓகேவா? இன்டூ 100 எவ்வளோ வருது? 12.5 வரும். 12.5% வரும். அப்போ ₹80 இவர் விற்கிறேன்னா கண்டிப்பாக வாங்கிப்பாரு. ஏன்னா அவருக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது? வேல்யூ எவ்வளோ? 12.5% கிடைக்குது. ₹80 வாங்கும்போது எவ்வளோ கிடைக்குது? 12.5% கிடைக்குது. ஆனால் பேங்க்ல எவ்வளோ கொடுக்குறாங்க? 12% கொடுக்குறாங்க. அப்போ இவர் ₹100 வாங்காம எவ்வளோக்கு வாங்கிப்பாரு அப்படின்னா ₹80 வாங்கிப்பாரு இந்த பர்சன். ஆனால் இவர் ₹80 வித்தாருன்னா வாங்கிப்பாரு. ஏன்னா ₹100 விற்க முடியாது. ஏன்னா இங்க வந்து எவ்வளோக்கு தந்துடுறாங்க? 12% தராங்க. சார் ஓகே சார், இதெல்லாம் எதுக்கு சார் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னா, என் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்றதை மட்டும் நான் சொல்றேன். சரியா? மார்க்கெட் ரேட்டு, பேங்க் ரேட். ஓகேவா? மார்க்கெட் ரேட் எது? இதுதான் மார்க்கெட் ரேட். ஓகேவா? பேங்க் ரேட் எது? இது மார்க்கெட். பேங்க் ரேட் இது. சரியா? அப்ப பாருங்க, பேங்க் ரேட்டு இன்க்ரீஸ் ஆனா மார்க்கெட் ரேட்டு குறையும். கரெக்டா? அதாவது ரேட்டை விட வேல்யூ குறையும். மார்க்கெட் ரேட்டோடைய வேல்யூ குறையும். கரெக்டுங்களா? ₹100 விற்க முடிஞ்சதா இவருக்கு? எவ்வளோக்கு விற்றாரு? ₹80 மட்டும்தான் விற்றாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. வேறு வழி இல்லை. இது பேசிக்ஸு டிஎன்பிசி மாணவர்களுக்கு நிறைய பேர் எந்த வீடியோஸ் நான் பார்க்கல, இது சொல்லிக் கொடுத்த கான்செப்ட். ஸோ அதனால் கவனிச்சுக்கோங்க. புரியலன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சரியா? அப்போது நான் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, பேங்க் ரேட் இன்க்ரீஸ் ஆனால் மார்க்கெட் ரேட்டோட வேல்யூ வந்து குறையும். அதுதான் இங்கே சொல்ல வந்திருக்கு. சரியா? ஸோ இதுதான் நமக்கு கேட்பாங்க. ஸோ அப்போ என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்? செக்யூரிட்டினா என்னன்னு பார்த்தோம். ஓகே, செக்யூரிட்டியில் 2 டைப் பார்த்தோம். பங்கு பத்திரமோ கடன் பத்திரமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது டெப்ட் செக்யூரிட்டி, ஈக்விட்டி செக்யூரிட்டி அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறமா அசட்னா என்ன, லையபிலிட்டினா என்ன அப்படின்றத பார்த்தோம். சரியா? இப்போது இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா? இப்போ இவர் வந்து விற்கணும்னு நினைக்கிறாரு இல்லையா? இவர் வந்து இந்த கம்பெனி வந்து இவருக்கு கொடுக்குது, இந்த பாண்டை வந்து இவருக்கு விற்கணும்னு நினைக்கிறாரு. இது எல்லாமே எங்கே நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நடக்குது. அது எந்த மார்க்கெட்டு? நிதி மார்க்கெட். ஓகேவா? ஸோ இந்த நிதி மார்க்கெட்டை நம்ம செகண்ட் பார்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா இதையே நான் கொண்டு போய் சொன்னேன்னா உங்களுக்கு குழப்பிட்டோம். இதை பொறுமையாக உட்காந்து புரியும்படி பாருங்கள். நான் பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கேன். புரியலைன்னா கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட்டில் உடனே கேட்டுங்க, சார் இது புரியல, இது கொஞ்சம் சொல்லிடுறேன், கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிடுறேன். சரியா? இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய். கண்டினியூவாக பாருங்கள் நெக்ஸ்ட் பார்ட். சரியா? பாய்.